அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்றைய தேதிப்படி, அதாவது ஜூன் 9, 2024 தேதிப்படி ஆல் கவுன்சிலிங் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் மொத்த கவுன்சிலிங் விஷயம், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டிங்க ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ரிசல்ட் வந்தாச்சு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ்க்கு. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும், அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா? இதுதான் அது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்து ஸ்டேட் கோட்டாவுக்கு நெக்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா பேராமெடிக்கல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் சீட்டு பார்த்திங்கன்னா மோர் தேன் 20,000 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்குது. 21/6/2024 ஜூன் 21 வரைக்கும் டைம் இருக்குது. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு. பேராமெடிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இதுதான் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏயு அண்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி நம்ம +2 மார்க்கை வச்சு அப்ளிகேஷன் அட்மிஷன் நடக்கிற ப்ராசஸ்ஸு. அதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. 12ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஜூன் 12, 2024 லாஸ்ட் டேட்டு. அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் டிஎன்ஏயுலையும் யூஜி கோர்சஸ்க்கு. ஓகேங்களா? அதே டிஎன்ஏயில் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, டேட் இருக்குது. டிஎன்ஜிஎஃப்யூ ஃபிஷரிஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப்ளிகேஷன், அது 12ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. ஜூன் 12, 2024 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் என்னென்ன கோர்சஸ்னால் பிஎஃப்எஸ்சி அண்டு பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட்டு பிபிஏ கோர்ஸ் இருக்குது, பிஇ வொகேஷனல் கோர்சஸ், இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒன்று. ஸோ அடுத்த டாபிக் எனக்கு வந்து ஃபிஷரிஸ் பற்றி பேசணும். தனுவாஸ் வெட்டர்னரி பிபிஎஸ்சி அண்டு பிடெக் கோர்சஸ். பிடெக்கில் டைரி, ஃபுட் டெக்னாலஜி அண்டு போல்ட்ரி டெக்னாலஜி 3 பிடெக் கோர்சஸ் இருக்குது. ஒரு பிபிஎஸ்சி கோர்ஸு. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 660 பிபிஎஸ்சி சீட்ஸு அண்டு 100 வந்துட்டு இந்த பிடெக் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன். 3/6 ஆரம்பித்தது, 21/6 வரைக்கும் டைம் இருக்குங்க. ஸோ இந்த பேராமெடிக்கலும் தனுவாசம் ஒரே நாளில் க்ளோஸ் ஆகுது, 21/6 மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் டைம் முடிச்சாச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகணும் 12ஆம் தேதி. ஆஸ் பர் த ஷெடியூல் வந்து 12ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, 12/6. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாருக்கு நடக்கணும்னா ஸ்பெஷல் கேட்டகரியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. 13/6, 30லேருந்து 30/6. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு. ரேங்க்கை வந்துட்டு 10/7 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜூலை 10 ரேங்க் ரிலீஸ் பண்ணுறாங்க டிஎன்ஏ என்ஜினியரிங் அட்மிஷனுக்கு. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா காசானா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் குரூப்புக்கு எல்லாமே, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எல்லாமே 28/5லேருந்து 35 வரைக்கும் கவுன்சிலிங் முடிஞ்சது. அடுத்து ஃபஸ்ட்டு ஜெனரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10ஆம் தேதி. ஃபஸ்ட்டு ஜெனரல் கவுன்சிலிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் 10/6லேருந்து 15/6 வரைக்கும் நடக்குது. ரெண்டாவது கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 24/6லேருந்து 29/6. அடுத்து கிளாஸஸ் அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஜூலை 3 கிளாஸஸ் வந்துட்டு ஜூலை 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிஎன் காசாவுக்கு. அடுத்த டாபிக் என்னென்னா டிஎன்டிஏஎல்யூ, அதாவது லா காலேஜஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் டைம் முடிச்சு. இப்போ மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங் ஷெட்யூல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றின வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது லா பற்றின ஒரு அப்டேட்டு. இப்போ அந்த டிப்ளமோ கோர்சஸ் ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ளமோனா என்னது, பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்சஸ். அவங்களுக்கு 57 கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு 19,510 சீட்டுக்கான ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ அடுத்தவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, இந்த ஃபிட்டர், வெல்டர், டிராஃப்ட்ஸ்மேன், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் டைமு. அதே நீங்கள் அப்ளை பண்ணலாம் விருப்பம் உள்ளவங்க. இதை தவிர இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, காந்திகிராம், அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, இதிலெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கியூட் பேஸ்டு பிஜி கோர்சஸ்ஸு. பிஜினா எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி இந்த கோர்சஸுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு
அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ். சில பேருக்கு கவுன்சிலிங் மெசேஜ் வந்திருக்குன்றாங்க, சில பேருக்கு வரும். பட் அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு உங்கள் மெசேஜ் வரும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பாருங்கள். பிஜிக்கு யூஜி பொறுத்த வரைக்கும் QT UG மார்க் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான், ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகணும் ஆல் இண்டியா லெவலில். ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு, இண்டிவிஜுவல் அந்தந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டிக்கு. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. இதுதான் இந்த ஓவரால் ஒரு அட்மிஷன் லேட்டஸ்ட் ப்ராசஸ் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சேன், சொல்லியிருக்கேன். இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.